ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பிசிஎம் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஜீரா ஜுவல்லு, சிஎல்எஸ்ஸு, அப்புறம் ஓஎல்எம் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி மாடல் இருக்கும். இது வந்து லான்ச் ஆகி ஒரு 3 மாதம் ஆகுது. ஆனால் பிகினிங் டைமில் வந்துட்டு இதில் ஐடி ஃபயரிங் இருந்தது. அதனால் வந்துட்டு அப்போ யாரும் பெருசாக டீம் கொடுக்கல. இப்போ தான் வந்துட்டு ஐடி ஃபயரிங் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஆஃபர் கொடுத்து மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வர தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அட்மின் நம்பரில் நிலான்னு ஒரு அட்மின் இருப்பாங்க. ஸோ அதான் என்னோடய நம்பர். அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதை என்கிட்ட சொல்லிடுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன், எப்படிலாம் அதை கொண்டு போகணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அதே டைம் ஆஃபர்ஸ் அதிகமாக வருது, க்ளோசிங் டைம்னா அந்த டைமில் நான் வந்து குரூப்லேயும் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் வீடியோவும் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஏர்னிங் ஆப்ஸை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா குரூப்பில் வந்து நான் இன்னும் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாமும் நான் போடுவேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் கேட்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது ப்ராடக்ட் பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க போட்ட சீரிஸ். இந்த டைம்லலாம் வந்துட்டு ஐடி ஃபயரிங் இருந்தது. இப்போ தான் ஐடி ஃபயரிங் இல்லை. இதில் மினிமம் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 540 ரூபா தான் மினிமம் ப்ராடக்ட்டு. வெல்கம் போனஸ் வந்து உங்களுக்கு 110 ரூபா கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஃப்ரீ ப்ராடக்ட் ஒரு 3 நாளைக்கு இருக்கும். ஃப்ரீ ப்ராடக்ட்னால் இப்போ இதில் டெய்லி இன்கம் 24 ரூபா இருக்கா? ஸோ இந்த 24 ரூபாய்க்கு 3 நாள் வந்து இன்கம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 72 ரூபா ஃப்ரீ வரும். அது இல்லாமல் வெல்கம் போனஸ் 110 ரூபா. ஓகேவா? ஸோ இதில் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 2300 ரூபா இருக்குது. அது டெய்லி இன்கம் 108 ரூபா. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 6900, 13000, 25000 இதெல்லாம் இருக்குது. அடுத்த லெவலில் எனர்ஜி ஒன், இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்தது. இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க ப்ராடக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்ஸ் இருக்குல்ல, இது கொஞ்சம் ரீசன்ட் ப்ராடக்ட்டு. இந்த முதல்ல வந்த ப்ராடக்ட்டை விட ரீசன்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்கம் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அமௌண்ட் அதிகமாக போடுறீங்கன்னா ரீசெண்டாக வந்த ஆஃபர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். லைக் இதுவும் அப்புறம் இந்த ரேர் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, இது ரெண்டும். இந்த ரேர் கிறிஸ்டல் வந்து இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். லைக் இன்றைக்கி டேட் என்ன, ஜூலை 12, ஓகேவா? ஸோ 12 நாளைக்கு 13, இந்த 2 நாள் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க வேறு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஜாயின் ஆகிறீங்கன்னா கடைசியாக எந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதோட இன்கம்மை மற்ற ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அமௌண்ட்டு போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போது இந்த ஆப் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து 16 நாளில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா? அதுவும் இல்லாமல் இது வந்து 2 நாள் தான், லிமிட்டட் பீரியட் தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆப் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் தாராளமாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக 16 நாளில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி போடுவாங்க, அப்புறம் 14 நாளில் போடுவாங்க, அப்புறம் கடைசியாக 7 நாளில் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணி தான் அவங்க வந்து ஆப்பே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஆப் ரொம்ப நல்லா போய்ட்டுருக்கு. நீங்கள் டீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டீம் கொடுக்கலாம். ஆனால் அமௌண்ட் அதிகமாக போடுவீங்கன்னா தயவு செஞ்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 1 வாரம் 10 நாள் கழிச்சுலாம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறது யூஸ் இல்லை. ஏன்னா அதிலே எடுத்து திரும்ப அதிலே கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஜாயின் பண்ணும்போதே நீங்கள் அப்கிரேட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா அதிகமாக போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் முடிஞ்சால் கொடுக்கலாம். இன்விடேஷன் போனஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு மினிமம் ப்ராடக்ட்கே இன்விடேஷன் போனஸ் 200 வந்துடும். அதுக்கப்புறம் 200, 300, 400 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதில் ப்ராடக்ட் அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கிறதுனால அவங்க இன்விடேஷன் போனஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அவங்க ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி இன்விடேஷன் போனஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த டைமில் தான் அவங்க ஐடி ஃபயரிங் கட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ வந்து பீப்புள்ஸ் உள்ளே கொண்டு வர தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறது, அப்புறம் லக்கி ட்ரா கொடுக்குறது, இன்விடேஷன் போனஸ் அதிகமாக கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நாளைக்கு ஆஃபர் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை பார்த்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து 16 நாளைக்கு ரெக்கவர் பண்ணுற மாதிரி, அதுவும் இந்த 2 நாள் லிமிட்டட் டைமில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக ஆளை வந்து உள்ளே கொண்டு வரலாம். அதுவும் வந்துட்டு ஒரு பீரியடோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் நெருக்கி போடும்போது நீங்கள் டீம் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளே ஜாயின் ஆனவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு பீரியட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் தான் நான் வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருப்பேன். அவங்க ஆஃபர் நெருங்கும் போது நான் வந்து ரெஃபரல் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் என் டீமில் இருந்தீங்கன்னா நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த டைம் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த புது ப்ராடக்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2900, டெய்லி இன்கம் வந்து 159.
அடுத்து பார்த்திங்கன்னா 7300 டெய்லி இன்கம் 423 இருக்குது. வேலிடிட்டி பீரியட்ஸ் எல்லாமே 50 நாளுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ரெக்கவரிங் பார்த்திங்கன்னா 16 நாள் வருது. சரி, நீங்கள் வேணால் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், டெய்லி இன்கம் போட்டு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த ஹோம் வந்தீங்க அப்படின்னா இதில் டெய்லி பெனிஃபிட்ஸ்னு இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்னன்னைக்கு என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, இன்விடேஷன் போனஸ் அன்னைய டேட்டுக்கு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இதில் இருக்கும். இப்போ அந்த புதுசாக வந்த ப்ராடக்ட் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் 2900 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் போனஸ் வந்துட்டு 150 ரூபா இருக்கும். இதுவே ஆல்ரெடி லோ ப்ராடக்ட்லேருந்து இப்போ நீங்கள் அப்கிரேட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்கிரேட் போனஸ் வந்துட்டு 100 ரூபா அப்கிரேட் போனஸ் இருக்குது. ஓகேவா? இன்விடேஷன் போனஸ் 250 இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உங்கள் டீமுக்கு கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு 7300 அது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எவ்வளோ இன்விடேஷன் போனஸ் 400 ரூபா இன்விடேஷன் போனஸ் இருக்குது. நியூ கமர் ரிவார்ட் 250 இருக்குது. அப்கிரேட் போனஸ் 200 இருக்குது. இது இல்லாமல் இந்த ராஃபில் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1 டைம் கொடுத்துருக்காங்களா, அது வந்துட்டு லக்கி ட்ரா. ஸோ எங்கள் கேம் ஹோம் பேஜில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பேட்ஜ் பிசிஎம் பேட்ஜ்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் மாதிரி. ஸோ அது வந்து ஒரு 20 நாள் அந்த ப்ராடக்ட் வந்து 500 ரூபா 1000 ரூபா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, வாட்ச் இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது, வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி லக்கி ட்ராஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெல்கம் போனஸ் வாங்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி ட்ரா இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் எது வேணால் இது வருதுன்னு பார்க்கலாம். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாருக்காச்சும் உங்கள் லிங்க் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா இங்கே இன்வைட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். கஸ்டமர் சர்வீஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு போகாது. இந்த சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்காது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் பேஜ் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் கரெக்டாக ப்ராடக்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு மேனேஜர் நம்பர் தரேன். ஸோ நீங்கள் மேனேஜர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.